பிரைம் மினிஸ்டர் கான்வாய் ரோல் ஆக பொழுது திடீர்னு நின்றுச்சு. நாங்கள்லாம் தள்ளி நிற்கிறோம். உடனே மூப்பனார் ஓடி போகிறார், தலைவர் மூப்பனார். அவர்கிட்ட வந்து என்ன காது கொடுத்து கேட்குறாரு காருக்குள்ளே. உடனே திரும்பி பார்த்து வேரி ஸ்பீட்டருங்கிறாங்க. நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்கே வாயா பீட்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு. நான் போனேன். உடனே கலைஞரை சந்திச்சு அந்த அஜிடேஷன் தான் பார்த்தேன். அவர் நான் வந்து எதிர்கட்சியில், அப்போ நாங்கள் வந்து டைரக்ட்லி அப்போசிஷன் பார்ட்டி. அப்போ 18 எம்எல்ஏக்களும் இருக்கிறோம், 3 எம்பிக்கள் உட்கார்ந்துருக்கிறோம், வந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. நான் வந்து மாவட்டத்தினுடைய கோரிக்கையை ஒரு கோர்வையாக கட்சி இது இல்லாமல் ஒரு என்னென்ன எங்கள் ஜில்லாவுக்கு தேவை அப்படிங்கிறத வச்சேன். இவர் என்ன சொல்லிவிட்டார் பேசும்போது, தம்பி பீட்டர் அல்ஃபோன்ஸு, திருவள்ளுவர் சிலை வைக்கிற ஐட்டம்லாம் இருக்குது பாருங்க, அதை வந்து 133 அடியை அனௌன்ஸ் பண்ணார். எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த சிலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அப்போ நான் வந்து கவர்னர் வர முதல்ல பேசுகிறேன். நான் உடனே கேட்டேன், 133 அடியில் சிலை வைக்கிறேன்னு பெருசாக பெருமையாக பீத்திக்கிறீங்க, ஒரு செகண்ட் கிடையாது தம்பி. Chai with Chitra, social talk. நான் வந்து தொடர்ந்து ஒரு 4-5 பிரதமர்களுக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். அதை வந்து ஒரு வாய்ப்பு. நான் வந்து இந்திரா காந்தியை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மாவட்ட தலைவராக இருக்கும்போது திருநெல்வேலிக்கு வந்தாங்க. நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவங்க வந்து அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி வந்து திருநெல்வேலிக்கு வந்த உடனே மாலையில் வந்து பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். அது வந்து பொதுக்கூட்டம்னா அது வந்து கவர்மெண்ட்டு வறட்சி நிவாரண பணிக்கு வந்தவங்க மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தை வந்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி வாஸ் ஆர்கனைசிங் இட். அப்போது வந்து அவங்களுக்கு வந்த ஏற்பாடுகள் நான் அப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். ஒரு பிரதமருக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் நடக்கும். ஏன்னா அப்போ அடிக்கடிலாம் பிரதமர் வந்து வர்றதில்லை. புரோட்டோக்கால் அவங்களுக்கு வந்து மேடைக்கு பின்னாலே தனியாக ரூம் ஒரு கட்டி, அதுக்கு டாய்லெட்டு, அங்கே வந்து கம்ப்ளீட்டாக. அப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் தான் எங்கள் ஊரில் பெரிய கம்பெனி. அவங்களுடைய கேட்ரிங் எல்லாம் வந்து உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணி இந்திரா காந்தி வந்தாங்க, பேசினாங்க, பெரிய கூட்டம், போயிட்டாங்க. தட் வாஸ் வென் ஷி வாஸ் த பிரைம் மினிஸ்டர். அதுக்கு அடுத்த விசிட் எங்கள் ஊருக்கு வராங்க. அப்போ வந்து ஷி ஹஸ் லாஸ்ட் த எலெக்ஷன். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து அந்த அடித்து வழிமறித்து அடித்தாங்கல்ல, அந்த பெரிய காயம்லாம் பட்டாங்க, நெடுமாறனுக்கெல்லாம் அடி வாங்கினா, அந்த முடிச்சுட்டு நேராக மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு வராங்க. நான் வந்து திருநெல்வேலியில் வந்து பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த வாகையடி முக்குன்னு சொல்லுவாங்க, நெல்லையப்பர் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல 3 ரோடு சந்திக்கிற இடம். அந்த இடத்துல தான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கூட்டம்னா அப்படி கூட்டம். திருநெல்வேலிக்குள்ளே வரக்கூடிய எந்த ரோட்லேயுமே டிராஃபிக் வர முடியாத அளவுக்கு ஜனங்கள். இந்திரா காந்தி வராங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அம்மா மேடைக்கு வந்துட்டாங்க. மேடைக்கு வந்த உடனே தலையணை வச்சு தான் கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலையணை, ஏன்னா கல்லுக்குள்ளே எரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் பந்தோபஸ்து கிடையாது, கூப்பிட்டு வராங்க. மேலே ஏறி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே தலைவருக்கு மூப்பனாரை பார்த்து, மூப்பனார் கேன் யூ கெட் மீ கப் ஆஃப் காஃபின்னு கேட்டாங்க. என்ன பார்த்தார் தலைவர், நான் காஃபி வாங்கி வைக்கல, ஒன்றும் வைக்கல. எனக்கு வந்து இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுல நான் இருந்தனே ஒழிய இதில் கவனம் ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி வாங்கி வைக்கணும்னு எனக்கு தோணவும் இல்லை, எனக்கு சொல்லவும் இல்லை. உடனே இறங்கி ஓடுறேன். எங்கேயாவது ஒரு ஹோட்டல் திறந்துருக்குமான்னு சொல்லிட்டு மேடையிலேருந்து இறங்கி ஓடினா எல்லா ஹோட்டலும் க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா கூட்டம் தாங்க முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தள்ளு வண்டி தள்ளுவான்ல, அவன் வந்து ஒரு ஈயப்பானை வச்சு காஃபி வச்சுருப்பான். அதில் ஒரு கண்ணாடி கிளாஸ், அந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னா அதே கருப்பாக தான் இருக்கும். அந்த கிளாஸில் வந்து காஃபி வாங்கிட்டு வந்தேன். அந்த அம்மா அதை குடிச்சா. அது எனக்கு மறக்கவே முடியாது. இது வந்து இந்திரா காந்தியினுடைய அந்த 2 எக்ஸ்ட்ரீம், அதாவது பிரைம் மினிஸ்டராக வந்ததையும் பார்த்தேன், அது பிறகு இதுவும் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து மொழிபெயர்த்திருக்கிறேன். அது மாதிரி அப்போது நான் வந்து ஐ வாஸ் த யங்கஸ்ட் டிசிசி பிரசிடென்ட். ஆமாம். அப்போது எங்கள் ஜில்லாவில் வந்து எல்லாம் சீனியர் லீடர்ஸ். என்னுடைய மாவட்ட கமிட்டியில் பொருளாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் சபாநாயகர் ஐயா செல்லப்பாண்டியன் தான் எனக்கு பொருளாளர். நான் தலைவர், அவங்க வந்து பொருளாளர். ஏபிசி வீரபாகு, கேடி கோசல்ராம், எஸ்எம்ஏ மஜீத், முத்துசாமி கரையாளர், இவங்க எல்லாரும் எனக்கு வந்து செயற்குழு உறுப்பினர். அதில் வந்து கோசல்ராமுக்கும் தியாகி, அவர் பெரிய தியாகி கோசல்ராம், அவருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு கருத்து வேறுபாடில் அவர் என்னை ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டார். ஜில்லா கமிட்டி தலைவராக ஒத்துக்க மாட்டேன், என்னை மாற்றணும் அப்படின்னு சொல்லி புகார் பண்ணுறார்.
மேடத்துலேயே புகார் பண்ணுறாரு. மேடம் வந்து அப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க, ராஜ்பவனில் இருக்காங்க. ராஜ்பவனில் இருக்கும்போது போய் பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் போகிறோம். அப்போ நானும் என் கூட வந்து என் நண்பர் அருணாச்சலர், பழைய மந்திரி, யூனியன் மினிஸ்டராக இருந்தார். அவரும் நானும் தென்காசி, போத் ஆஃப் அஸ் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். நானும் ராஜ்பவனுக்கு போயிருக்கேன், கோசல் ராமும் வந்திருக்கிறார். கீழே வந்து அவர் ஏடிசி வந்து வேறு யாரெல்லாம் எம்பிஸ் இருக்கிறீங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு உடனே கோசல் ராம் வந்து கையை தூக்கிட்டு மேலே போகிறார். எனி அதர் பர்சன் அப்படின்னு கேட்ட உடனே அருணாச்சலம் அடுத்தது அவர் எம்பி. உடனே எங்களையும் மேலே கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போயிட்டோம். அந்த அம்மா வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அந்த அம்மா வந்து டோருக்கு பின்னால் நிற்கிறாங்க. கோசல் ராம் வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கார் இந்த ரூம் வாசலில். இவர் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு சின்ன பையன் என்னை போட்டுட்டீங்க, யூ ஹவ் டு சேஞ்ச் ஹிம், எனக்கு அந்த மாதிரி ப்ரெஸ்டீஜ். ஓகே கோசல் ராம், லெட் அஸ் சீ அப்படின்னு சொல்லி அவரை தோளில் தட்டி வெளியே வந்தவங்க எங்களை பார்த்துட்டாங்க. நான் வந்து கையில் வந்து ஒரு சந்தனப்பூ மாலை வச்சுருந்தேன். கமான் பிரிங் இட்டுன்னு கேட்டாங்க. உடனே என்னன்னு கேட்டாங்க. நான் உடனே டப்பன்னு அடிச்சிட்டேன். அம்மா, ஐ எம் தி யங்கஸ்ட் டிசிசி பிரசிடென்ட், ஐ வாஸ் ரீசன்ட்லி நாமினேட்டட், த ஓல்ட் பீப்புள் தே டோன்ட் அலோ மீ டு ஒர்க்கு. நான் வாட் ஹேப்பன்னா, நான் உடனே சொன்னேன், இந்த மாதிரி வந்து சம் சீனியர் காங்கிரஸ்மேன் ஜாயின் த ரெட்டி காங்கிரஸ். when he started the party and they joined the Congress, and from there they left the party and they came back, and now they want to dominate me. The same people who abused you, how can I allow them? When they had a meeting, I threw stones at them. உடனே அந்த அம்மா ஹூன்னு கேட்டார். கோசல், திஸ் கோசல் ஃபுல் சினாரியா சொல்லிட்டீங்க. ஃபுல் சினாரியா அடிச்சு சொல்லிட்டேன். அந்த அம்மா உடனே முதுகில் தட்டி கோ அண்ட் ஒர்க்குன்ட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டிசிசி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது டெல்லிக்கு போனேன் அப்படின்னா ஒரு லெட்டர் கொடுத்தா போதும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில், ஐ ஆம் பீட்டர் அல்ஃபோன்ஸ், டிசிசி பிரசிடென்ட், வாண்ட் டு சி மேடம் as a token of respect, as courtesy call, எழுதி கொடுத்துட்டா மறுநாள் கூப்பிட்டு. ஸோ ஷீ ஹேட் டைம் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ லீடர்ஸை பார்க்கவே முடியல உங்களுக்கு. இப்போ அப்பாயின்மெண்ட்டு, இன்னைக்கு வா, நாளைக்கு வா, 4 நாள் கழிச்சு வா. அதே மாதிரி ராஜீவ் காந்திட்டையும் பெரிய ராஜீவ் காந்தியோட ஒரு 2 நாள் 3 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த சிம்பிளிசிட்டி இருக்குது பாருங்கள். அவங்களும் அந்த அம்மாவும் 2 பேரும், அவர் டிரைவ் பண்ணுவார், அந்த அம்மா முன் சீட்டில் உட்காந்துருக்கோம். அவருக்கு ராஜீவ் காந்திக்கு நேராக பின்னால் தலைவர் மூப்பனார் உட்காந்துருப்பார், அம்மாவுக்கு நேராக பின்னால் நான் உட்காந்துருப்பேன். வந்து ஒரு நாள் டூரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அவரே ஓட்டுவார். அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் வண்டி, அந்த சைடு வால்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், ஹெவி வெஹிக்கிள், அது அவரே தான் ஓட்டுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்சி உடனே இறங்குவார். இறங்கினோடனே அந்த அம்மாவை வரும், ஆளுக்கு ஒரு ஜோல்னா போய் மாட்டுவாங்க, ரூமில் போவாங்க. கடைசியில் வந்து மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக 2 பேரும் வந்துடுவாங்க. அப்போ தான் எனக்கு அந்த சர்க்கிட் ஹவுஸில் சொன்னான், சார் நைட்டில் அவங்களே வாஷ் பண்ணி காய போடுறாங்க சார், 2 பேரும் நைட்டில் வாஷ் பண்ணி காய போடுறாங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான், பேக்கே லக்கேஜே அவ்வளோதான். இது 3 நாள். அப்போது இங்கேருந்து நாகர்கோயிலுக்கு போகிறோம். நாகர்கோயிலேருந்து அவர் அப்படியே ட்ரிவாண்ட்ரம் போகிறார். நாங்கள் எங்கள் நம்ம ஸ்டேட்டில் முடிஞ்சு ட்ரிவாண்ட்ரம் போய் ஃப்ளைட்டில் போயிடுறார். கன்னியாகுமரி இந்த இட்டர்னரியில் இல்லை. அப்போது திருநெல்வேலி தாண்டி அவுட்டரில் வந்த உடனே கேட்குறாரு, மூப்பனார், ஹவு ஃபார் கன்னியாகுமரி இஸ் ஃப்ரம் ஹியர்னுங்கிட்ட. ஒன்று சொல்லுவார், சார் 55 கிலோமீட்டர் சார், ஐ வாண்ட் டு கோ தேர். ப்ரோக்ராமில் இல்லை, போலீஸ் சொல்லலை, எல்லாம் உள்ள பிரைம் மினிஸ்டரு. உடனே மூப்பனார் வந்து ஃபோனில் வந்து டிஜிபியை கூப்பிட்டு, இந்த மாதிரி போகணுங்கிறாரியா, உடனே பீச்சை ரெடி பண்ணுங்க. உடனே கம்ப்ளீட்லி மெசேஜஸ் அனுப்பிச்சு அங்கே பீச்செல்லாம் கிளியர் பண்ணி அங்கே போயிட்டோம். மத்தியானம் 1:30 மணி, குதிக்கிற வெயில். இறங்கிட்டார். இறங்கின உடனே அந்த அம்மா கமான் சோனியான்னாரு. 2 பேரும் இறங்கினாங்க. பைஜாமாவை மடிச்சு விட்டார். 2 பேரும் அந்த அம்மா கையை பிடிச்சி அந்த 3 கடலும் சந்திக்கிற இடத்துல அந்த மணலில் நடக்கிறாங்க. கடற்கரையில் ஒரு ஆள் கிடையாது, தனியாக. ஏன்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்களே. அவருக்கு ஒரு எண்ணம் தோணியிருக்கு, திரும்ப நம்ம இங்கே வரமாட்டோம், இந்தியாவுடைய எண்டை பார்த்துடணும்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு கிழவி, ஒரு ஓல்டு லேடி மாட்டிக்கிட்டா. அவள் அப்படியே அந்த வெயிலில் அப்படியே நிற்கிறா. உடனே அவளை பார்த்த உடனே கமான்னு கூப்பிட்டாரு. அந்த அம்மா கையில் ஒரு சின்ன கூடையில் வேர்க்கடலை பாக்கெட் வச்சுருக்கு. வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் திஸ் இஸ் பீனட் சார். கமான் கெட் மீ 2 பாக்கெட்ஸ். 1 2 பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தோடனே அந்த அம்மா கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அப்போ என்கிட்ட கேட்குறாரு, ஒய் ஷி வீப்ஸ்ன்னு கேட்டார்.
நான் கேட்டேன், ஏம்மா அழுறான்னு கேட்டார். அவர் சொன்னா, ஐயா உன் ரோசாப்பூ காலு இந்த வெயிலில் வேகுது ஐயா. அவளுக்கு அதை நினச்சி அவளுக்கு வந்து கண்ணீர் வருது. அப்போ அந்த 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 லீடர்னால எவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட். அதை சொன்ன உடனே அவருக்கும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. உடனே தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். என்ன சொல்கிறேன்னா, கடைசியில் அந்த காலை வச்சு தான் அவர் அடையாளம் பார்க்க வேண்டியதாக போச்சு. சரி, அந்த ஃபேட் எப்படி ப்ளே பண்ணுது பாருங்கள். ஸோ ராஜீவ்காந்தியோட இந்த மாதிரி எல்லாரோடையும் நரசிம்மராவோட வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் வந்து அந்த வருஷம் தேர்தலில் நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டார். ஹி வாண்ட்ஸ் டு ரிட்டையர் ஃப்ரம் பாலிட்டிக்ஸு. தலைவர் மூப்பனார் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். எப்போ அந்த மாதிரி நரசிம்மராவ் தென்காசிக்கு வர்றாரு, அவரை ரிசீவ் பண்ணி அவர் எங்கேயோ குற்றாலத்தில் ஒரு சாமிகள் இருக்கிறான், அவரை பார்க்க போகிறாரு, கூட கூட்டு போய் ஏற்றி அனுப்பிச்சிடு. சரின்னு சொன்னேன். அப்புறம் வந்து மத்தியானம் தென்காசி ஹைஸ்கூலுக்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்காக இருந்தார். யார் அவர், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எனக்கு அவர் ரொம்ப நாள் இருப்பார்னு எனக்கு நம்பிக்கை கூட இல்லை. அப்படியா? அவ்வளவு கண்டிஷனில் வந்தார். இறக்கி அந்த குற்றாலத்தில் இருக்கிற மௌனசாமி மட்டுன்னு பேர். அது வந்து ஆந்திராவில் தான் அதில் நிறைய பண்ணிட்டு அந்த சாமிகள் மட்டும் அங்கே குற்றாலத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து அவர் எம்ஏபிஎல், அப்பவுமே பெரிய ஸ்காலர். அவர் எங்கள் ஆஃபீஸ் கிளையண்ட். அவர் என்னுடைய சீனியர் ராமநாத ஐயர்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளையண்ட் தான். ஆனால் எனக்கு அவரை சாமிகளை நல்லா தெரியும், என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். அங்கே போய் கூட்டு போயிட்டு எதுக்கு வந்திருக்காருன்னா, அந்த சாமிகள் வந்து இவருக்கு இவரை வந்து அந்த மட்டுக்கு சாமிகள் ஆக்க போகிறாங்க, பீடாதிபதி ஆக்க போகிறாங்க. அதுக்காக வேண்டி வந்து பேசிட்டு போகிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறார். போய் எல்லாம் பண்ணிட்டு வந்து அவர் இங்கே வந்து ஏற்றுக்கணும். முடிச்சுட்டு அவரை ஏற்றி விட்டேன், போயிட்டார். பிறகு சரித்திரம் மாறிடுச்சு. திரும்ப பிரதமர் ஆகிட்டார். திரும்ப மதுரையில் வந்து பெரிய பப்ளிக் மீட்டிங், பிரதமராக வர்றார் நரசிம்மராவ். நான் வந்து அன்னைக்கு பார்த்த நரசிம்மராவுக்கும் வந்து இன்னைக்கு பார்த்த நரசிம்மராவுக்கும் வித்தியாசமே தெரியல. ஆள் பளபளன்னு, ஏன்னா பிரதமர் ஆகிட்டாரா. வந்தார், அவருடைய ஸ்பீச்சை டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு வண்டி புறப்பட்டுடுச்சு. பிரைம் மினிஸ்டர் கான்வாய் ரோல் ஆக பொண்ணு திடீர்னு நின்றுடுச்சு. நாங்கள்லாம் தள்ளி நிற்கிறோம். உடனே மூப்பனார் ஓடி போகிறார், தலைவர் மூப்பனார். அவர்கிட்ட வந்து என்ன காது கொடுத்து கேட்குறாரு காருக்குள்ளே. உடனே திரும்பி பார்த்து வேற ஸ்பீட்டருங்கிறாங்க. நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்கே வாயா பீட்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு. நான் போனேன். உடனே யூ டிரான்ஸ்லேட்டட் வெல் அப்படின்னு சொல்லி குட் அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவரை காலத்தோடு நமஸ்காரம் பண்ண போயிட்டார். அதுக்கு கரெக்டாக 5 மாதம் கழிச்சு ராஜ்யசபா வருது. ராஜ்யசபா வந்த உடனே அங்கே தலைவர் யாரை போடலாம் அப்படின்னு ஒரே வந்து இது. அதில் வந்து பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. எம்ஏஎம் ராமசாமி கேட்டார், லட்சுமதி கேட்டார். இவங்க பேர்கள்லாம் வந்து ரவுண்ட்ஸில் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கஷன் வரும்போது யாராவது ஒரு யங்ஸ்டரை போடலான்னு சொல்கிறாங்க. அப்போ யாரை போடலாம் அப்படின்னு கேட்டோடனே தலைவர் மூப்பனார் வந்து நம்ம பேரை சொல்லி ஹூ இஸ் தட் மேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த ஜென்ரல்மேன் ஹூ டிரான்ஸ்லேட்டட் that is how I got my Rajya Sabha. ஸோ these are all வந்து நீங்கள் ஒரு லாங் கேரியரில். நீங்கள் பொதுவாக இந்திய அரசியல் தலைவர்களுக்கும் இந்த மாநில அரசியல் தலைவர்களுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசத்தை பார்க்குறீங்க? இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய அரசியலில் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வேற. இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு கண்டென்ஷியஸ் பாலிடிக்ஸ், ஒரு வெறுப்பு, ஒரு துவேஷம், ஒரு ஃப்ரிக்ஷனாகவே. அப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்ல உள்ளதான் அந்த வெளியே வந்தோடனே காம்ரேடரி, எல்லாரும் ஒன்றா உட்காருவோம், காஃபி சாப்பிடுவோம், மினிஸ்டர்ஸ் வருவாங்க, பேசுவாங்க. ஈவினிங்ஸில் வந்து கெட் டுகெதர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அவன் வீட்டுக்கு போனால் சந்தேகப்பட மாட்டாங்க, இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து போனால் சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால் அந்த அனிமாசிட்டிலாம் வந்து கிடையாது. ரொம்ப வந்து ஒரு இதாக வந்து ப்ராட்பைட் இருக்கும் அந்த அரசியல். ஆனால் இப்போ வந்து ரொம்ப, இப்போ எனக்கு வந்து நண்பர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் சொல்கிறாங்க, சில யூனியன் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுக்கு போனால் உள்ளே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. முன்னெல்லாம் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிஸ்னால் போகிறோம், ஃபஸ்ட் என்ட்ரி, ஒரு நிமிஷம் கூட எங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். உள்ளே எந்த ஆஃபீஷியல்ஸ் இருந்தாலும் சரி தான், உடனே அனுப்பிச்சு எங்களை கூப்பிட்டு எம்பிஸை தான் முதல்ல டிஸ்போஸ். அந்த மாதிரிலாம் இல்லை. ரெண்டாவது அவங்க ஈவன் இஃப் தே நோ இங்கிலீஷ்னால் கூட டெலிபரேட்டாக ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ சொல்கிறாங்க. பட் நாங்கள் இருக்கும்போது அப்படி அதெல்லாம் கிடையாது. அதனால் அந்த நார்த் இந்தியன் பாலிட்டிக்ஸுக்கும் அப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க. இங்கே வந்து ஏடிஎம்கேக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அது மாதிரி முதலாக கலைஞரை சந்திச்சு அந்த அஜிடேஷன் தான் பார்த்தேன். அவர்கிட்ட வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எதிர்கட்சியில், அப்போ நாங்கள் வந்து டைரக்ட்லி ஆப்போசிஷன் பார்ட்டி. ஆமாம்.
அவர் வந்து சிஎம் வந்து டூருக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் விசிட் வந்திருக்கிறார். மாலையில் வந்து ஜவஹர் மைதானத்தில் பெரிய கூட்டம். நாங்கள் வந்து அப்போ வந்து தட் வாஸ் ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம். 18 அசம்பிளி செக்மெண்ட். இப்போ வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசின்னு 3 மாவட்டமாக இருக்குது. அப்போ ஒரே மாவட்டம். அப்போ 18 எம்எல்ஏக்களும் இருக்கிறோம், 3 எம்பிக்கள் உட்கார்ந்துருக்கிறோம், மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. பேசுகிறதுக்கு யாருக்கும் டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு கலெக்டர். சிஎம் தான் பேசுவாங்க, நலத்திட்ட உதவியில் கொடுத்துட்டு பேசணும். உடனே சிஎம் வந்து ஏதோ காதில் சொல்கிறார், யார் 2 பேரை பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பேச சொல்லணும்னு கலெக்டர் கேட்காரு. நம்ம பேரை எழுதி கொடுத்து சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மாவட்டத்தினுடைய கோரிக்கையை ஒரு கோர்வையாக கட்சி இது இல்லாமல் ஒரு என்னென்ன எங்கள் ஜில்லாவுக்கு தேவை அப்படிங்கிறத வச்சேன். இவர்கிட்ட வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட வந்து தப்பவே முடியாது. இவர் என்ன சொல்லிவிட்டார் பேசும்போது, தம்பி பீட்டர் அல்ஃபோன்ஸு உங்கள் முகத்தில் உதயசூரி நான் பார்க்குறேன்ட்டார். அன்னைக்கு விழுந்தவன் தான் மாலையில் மாலை முரசு எல்லாத்துலேயும் பெருசாக போட்டு விட்டா. அதுக்கு பிறகு என்னால் வந்து அதை கெட் ஓவர் பண்ணவே முடியலன்னு வச்சிங்களேன். ஏன்னா அவர் அவ்வளவு எதிர்த்தவங்க நாங்கள்லாம். பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. மெடிக்கல் காலேஜ் வந்த உடனே அந்த இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பிகேம் த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலை வேற ஒரு ஊருக்கு மாற்றணும். அப்போ பிஹெச் பண்ணின்னு இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஆள் தனியாக ஜெயிச்சிருக்கிறார். ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் தோற்று போனாங்க, அவர் மட்டும் ஜெயிச்சிருக்காரு. இவர் சப்போர்ட்டிங் கருணாநிதி. நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். நான் வந்து அதை தென்காசிக்கு வேணும்னு கேட்குறேன். அவர் வந்து சேர்மாதேவிக்கு வேணும்னு கேட்குறாரு. 2 பேருக்குள்ள பெரிய வந்து ஒரு இது அது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எனக்குள்ள ரீசன்ஸை சொல்கிறேன், அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் ஒரு நாள் அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சண்முகநாதன் வாசலில் நின்று இவரை பியூன் அனுப்பிச்சு கூப்பிட விட்டார். வெளியே வந்தேன். ஐயா கூப்பிட்றாரு மேலேன்னு. நான் இங்கேருந்து மேலே போனேன். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் தனியாக அவர் மட்டும் ரூமில் இருக்கார். நான் போகிறேன். நான் ஒரு ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ. போனோடனே எழுந்துச்சார் பாருங்க. எழுந்துச்சுன்னு தான் வணக்கம் சொன்னார். எனக்கு உண்மையா அப்படியே எனக்கு, ஏன்னா அவருடைய ஏஜ் என்ன என்னோட ரொம்ப சீனியாரிட்டி. இப்போ சொல்லிவிட்டு எனக்கு உண்மை நான் அப்புறம் ஒரு மீட்டிங்கில் வந்து நான் வந்து சொன்னேன், அதை ஞாபகப்படுத்தினேன். நீங்கள் மாதிரி ஒன்று எழுந்துச்சிங்க, எனக்கு அன்னைய மறக்க முடியாது. அப்போ தான் அவர் சொன்னார், எங்களுக்கு அதெல்லாம் பெரியார் சொல்லி கொடுத்த பாடம்னு சொன்னார். அப்போது சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, அரசு தலைமை மருத்துவமனையை தென்காசியில் கொடுக்கறதுக்காக நீ உத்தரவில் கையெழுத்து போட போகிறேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு கையெழுத்து போடணும்னு சொல்லி கையெழுத்து போட்டார். அது மாதிரி அசம்பிளியில் வந்து அவரை டெய்லி அவரை சந்திக்கிறது, அவருடைய டீல் பண்ணுற விதம், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக நம்ம பேசிகிட்டே போகலாம். இந்த சிலை, திருவள்ளுவர் சிலை வைக்கிற ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள், அதை வந்து 133 அடியை அனௌன்ஸ் பண்ணார். எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த சிலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. நீங்கள் அப்போது கடற்கரைக்கு நீங்கள் போய் கன்னியாகுமரியில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த விவேகானந்தர் பாறை மட்டும்தான் இருக்கும், ஒரே காவி கொடியாக இருக்கும். ஆமாம். அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நார்த் இந்தியன் சென்டர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் நிறைய வருவாங்க போவாங்க. ஒரு சவுத் இந்தியன் ப்ரெசன்ஸே அங்கே இருக்காது, தமிழ்நாட்டு வாடையே அங்கே இருக்காது. இந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் சிலை வைக்கிற போகிறாரு. அப்போ நான் வந்து கவர்னர் வர முதல்ல பேசுகிறேன். நான் உடனே கேட்டேன், 133 அடியில் சிலை வைக்கிறேன்னு பெருமையாக பீத்திக்கிறீங்க, அதில் கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது தெரியுமா? அந்த வருஷம் தான் புரோகிபிஷனை லிஃப்ட் பண்ணுறாரு. அதுக்காக வேண்டி ஒரு அடியை குறைச்சி 132 அடியில் வைங்களேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அனுப்பிச்சார். ஒரு செகண்ட் கிடையாது. தம்பி பீட்டர், நீங்கள் மாமிசம் உண்பீங்களான்னு கேட்டார். ஆமாண்ணே. புலால் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அதுக்காக வேண்டி ஒரு அடியை குறைச்சிடலாமான்னு கேட்டார். சொல்கிறேன், இப்போது அந்த சிலை வைக்க போய் அந்த திருவள்ளுவர் சிலை வந்து தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக மாறிடுச்சு. அந்த சிந்தனையில் தான் அதை பண்ணியிருப்பாங்க. அதுதான் வெளியில் சொல்லலை. வெளியே அதை வந்து அந்த மாதிரி ஒரு கலைஞர்கிட்ட. அது பிறகு வந்து நான் வந்து இந்த ஆன்டி கன்வர்ஷன்லாம் வந்தது. அப்போ அவர் வந்து பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கார். ஏடிஎம்கே சர்க்காருங்க ஜெயலலிதா வந்து கொண்டு வந்துருச்சு. ஆன்டி கன்வர்ஷன் லாவுக்கு நான் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் ரெடி பண்ணேன். ஒரு பெரிய கூட்டம் வந்து இந்த ஆண்டர்சன் சர்ச் இருக்குது பாருங்கள் எக்மோரில், அந்த சர்ச்சில் தான் பெரிய கூட்டம். எல்லா கட்சி தலைவரையும் கூப்பிட்டேன். கலைஞரை கூப்பிட வேண்டாம்னு சில பேர் சொன்னாங்க, ஏன்னா அவர் பிஜேபி அலையன்ஸில் இருக்கார். நான் சொன்னேன், இந்த விஷயத்துக்கு அவர்கிட்ட கூப்பிடாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் போய் கூப்பிட்ட உடனே வந்துட்டார். மீட்டிங் வந்தார். அதான் பிரேக் ஆகிறார், பிஜேபியிலேருந்து வெளியே வரார். அந்த மேடையிலேயே அதை ஜாடையாக சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவரோட அப்படியே ட்ராவல் பண்ணோன்னு வைங்களேன். பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் பிறந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் பிறந்தப்போ எங்களுக்கு வந்து முதல்ல ஐடியாவே இல்லை கட்சி ஆரம்பிக்கணுன்ட்டு. தலைவர் கடைசியில் we were forced to start the party, மூப்பனாருக்கு வர வழி இல்லை.
அன்றைக்கி நைட்டு அதிகாலையில் 2 மணிக்கு நானும் சொக்கர் இறந்து போனார் விருதுநகர் எம்எல்ஏ, சுதர்சன் நாயுடு பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏ இருந்தார். அவர் 3 பேரும் தான் போய் தலைவர் வீட்டில் போய் கலைஞர் வீட்டில் கோபாலபுரத்தில் 2 மணிக்கு எழுப்புறோம். 2 மணிக்கு அந்த மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய மனுஷன் கதவை திறந்தார். என்னன்னு சொன்ன இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டா அலையன்ஸ் வேணும். நான் 2 நாளில் நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. நைட்டு 2 மணிக்கு நைட்டு 2 அலையன்ஸ் பற்றி பேசுகிறேன். 2 மணிக்கு நாங்கள் போய் கேட்குறோம். ஏன்னா அவர் வந்து சீட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ தனியாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பயம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு. உடனே வந்து சொல்கிறாரு, என்னையா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களா, சரி நாளைக்கு காலையில் நான் பேசுகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்க்குறேன்னு சொல்லி ஐயாட்ட சொல்லுங்கள், மூப்பனார்கிட்ட சொல்லுங்கள். ஒரு மறுநாள் காலையில் 10 மணிக்கு எங்களை கூப்பிட விட்டார். போனோம். 40 சீட்டு கொடுத்தாரு அசம்பிளிக்கு, 20 சீட்டு பார்லிமெண்ட் கொடுத்தாரு. அவ்வளவும் ஜெயித்தோம். 40க்கு 40 ஜெயித்தோம், 20க்கு 20 ஜெயித்தோம். ஸோ நான் என்ன சொல்ல, ராத்திரி 2 மணிக்கெல்லாம் போய் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் எழுப்ப முடியுமா? புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? அந்த அசம்பிளியில் அவங்ககிட்ட இருந்தேன்ல, அவங்க இருந்தேன். அப்புறம் அவங்ககிட்ட வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவியாக ஜெயலலிதாவை பற்றிய உங்களுடைய பார்வை? தமிழ்நாட்டினுடைய ஒரு நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சருக்கும் கிடைக்காத ஷோ வந்து ரஜினிகாந்த்கிட்ட பேசி, தலைவர்கிட்ட பேசி, நான் வந்து கேம்பெயின் பண்ணுறேன், ஐ வில் மேக் காங்கிரஸ் டு பவர்னு சொல்லித்தான் இங்கேருந்து பிரதமரை பார்க்குறதுக்கு கூட்டு போகிறோம். அங்கே பிரதமரை பார்க்க உள்ளே போன உடனே ரஜினிகாந்த் வந்து அவர் ஒய் டோன்ட் யூ பிகம் த சீஃப் மினிஸ்டர்னு கேட்டார். ரஜினிகாந்த் சொல்கிறாரு,